கேதா சத்தியாகிரகம் 1918. 1918இல் குஜராத்தின் கேதா மாவட்டத்தில் பஞ்சத்தின் காரணமாக விவசாயம் பொய்த்தது. அந்த ஆண்டு நில வருவாய் வசூலை ரத்து செய்யுமாறு ஆட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தனர். அரசின் பஞ்சகால விதிப்படி பயிர் விளைச்சலில் சராசரியாக 25% குறைவாக இருந்தால் பயிரிடுவோர் முழு வரி ரத்துக்கு தகுதி பெறுவர். ஆனால் நிர்வாகத்தினர் இந்த விதியை அமுல்படுத்த மறுத்துவிட்டனர். முழு வரியையும் செலுத்தும்படி துன்புறுத்தினர். பிளேக் நோய், விலையேற்றம், பஞ்சம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இந்திய பணியாளர் சங்கம், அதாவது சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டியை அணுகினர். இதில் காந்தியடிகள் உறுப்பினராக இருந்தார். இந்திய பணியாளர் இயக்கம் 1905ஆம் ஆண்டு கோபாலகிருஷ்ணன் கோகலே என்பவரால் நிறுவப்பட்டது. இது ஒரு மதச்சார்பற்ற அமைப்பு. இதன் தலைமையகம் பூனாவிலும், சென்னை, மும்பை, அலகாபாத் மற்றும் நாக்பூரில் இதன் கிளை அலுவலகங்களும் உள்ளன. ஏழை விவசாயிகளின் சார்பாக விதல்பாய் பட்டேலுடன் இணைந்து காந்தியடிகள் பணம் செலுத்துவதை நிறுத்தி அதிகாரத்திற்கு எதிராக சாகும் வரை போராட்டம் நடத்துமாறு அறிவுறுத்தினார். இளம் வழக்கறிஞராக இருந்த வல்லபாய் படேல் மற்றும் இந்துலால் நாயக்கும் இவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். போராட்டம் நடத்தியவர்களின் சொத்துக்களை எடுத்துக்கொள்வது, ஏலம் விடுவது போன்ற ஒடுக்குமுறைகளை அரசு முன்னெடுத்தது. பின் எந்த விவசாயியால் பணம் செலுத்த முடியுமோ அவர்களிடமிருந்து மட்டுமே வரியை வசூலிக்க வேண்டும் என்று அரசு நிர்வாகம் அறிவித்தது. இதனை அறிந்த காந்தியடிகள் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள முடிவு செய்தார்.